எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்படுவது, அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லாம் போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசான வழியாய் நீங்கி போகும். இங்கே பாருங்கள், நம்ம எல்லோரும் மனுஷனை பற்றி எதனா ஒன்று பேசிட்டு அவன் தீட்டுப்படுத்திட்டான், அதை படுத்துட்டான் அப்படின்றாங்க. அந்த தீட்டு அங்கே போகாத, இந்த இடத்துல போகாத, இதெல்லாம் நடக்காது, இது காரியம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் இருதயத்தில் போகிறது தாங்க தீட்டு. வாயிலேருந்து ஒரு மனுஷன் பேசுகிறான் பாரு, அதுதான் தீட்டு. எல்லாமே நம்ம தீட்டாக நினைக்கிறோம். ஆண்டவருங்க என்ன பேசணும்னு சொன்னான்னா, அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. இது கை கையான சாப்பிட்றான், இவன் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தவறு என்று அனைவரும் சுட்டி காட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லன்னா, அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லாம் போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசான வழியாக நீங்கி வெளியே போயிடும்பா. அது தீட்டு கிடையாது, எல்லாம் வெளியே போயிடுன்றாரு. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷன்லேருந்து என்னென்ன புறப்படுது சொல்லுங்க பாலாம். விபச்சாரம், வேச்சித்தனம், கள்ளம், கபடு, அசுத்தமான வார்த்தைகள், இதெல்லாம் நம்மளேருந்து புறப்படுதில்ல, இதாங்க தீட்டு. புரியுதுங்களா? எது தீட்டு? நம்ம எல்லாத்தையும் தீட்டு. நம்ம வாயிலிருந்து புறப்படுறது ஒருத்தர் நிந்திக்காதபடி, அசிங்கமாக பேசாதபடி நம்ம அடக்கிறோமே, அதாங்க தீட்டான வார்த்தைகள். ஆண்டவர் நம்ம தீட்டான பொருளை சாப்பிட்றோம், அங்கே தீட்டு, இது தீட்டுன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் தீட்டு கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, அது இருதயத்தில் போய் எல்லாம் சுத்தமாகி ஆசான வழியில் போயிடும். அது தீட்டு கிடையாது. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், உன் இருதயத்தில் வர எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் அதுதான் தீட்டும். இன்னொரு மனுஷனை தீட்டுப்படுத்துன்றார். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே 21ஆம் வசனம் சொல்லப்படுறேன். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைப்பாதகங்களும் தானே அவங்க இருதயத்திலிருந்து புறப்படுது. இதானங்க தீட்டு. ஒரு மனுஷன் தீட்டுப்படுத்தும். நம்ம எதை நினைக்கிறோம்? நம்ம இதெல்லாம் தீட்டுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தீட்டு கிடையாது. நம்ம இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தை மற்றவங்களை பேசும்போது புண்படுத்தாத பேச வேண்டும். அந்த இருதயம் தாங்க நமக்கு சொந்தமாக இருக்கணும். அந்த இருதயம் தான் சொல்கிறார், வாஞ்சியை எதிர்பார்க்குறார். அவர் தான் இதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று தாவீதை கூப்பிட்றார். அதே போல் தாவீது என்ன பண்ணார்? இயேசுக்கு தகுந்த உகந்த தாசனாக மாறினார். எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்கிறார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்துக்கு நல்ல ஒரு ஆறுதல் தேவைன்னு சொன்னால், நல்ல வார்த்தை பேச வேண்டும், நல்லவரோடு பழக வேண்டும், நல்ல மற்றவங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, மற்றவங்களை நியாயம் தீர்க்காதபடி நம்ம நடக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் இதெல்லாம் தீட்டுக்கிட்டுன்னு சொல்லாதீங்க. அவனை இப்படி போனால் தீட்டு, அந்த தீட்டு விட்டு போகிறான், அங்கே போகிறான், இதை சாப்பிட்றான், கை கைகள் சாப்பிட்றான், இதெல்லாம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாதுங்க. நம்ம இருதயத்தில் புறப்பட்டு போகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதான் சொல்கிறார், உன் வாயில் சொல் புறவாமுன்னே உன் வார்த்தையை அறிந்திருக்கிறேன், நீ என்ன பேச போகிற எனக்கு தெரியுமான்றார். நம்ம பேசிட்ட பிறகு சிந்திப்போம், ஐயோ ஏன் அவனுங்களை திட்டோம், ஏன் அப்படி பேசிட்டோம் அப்படின்னு நினைப்பேன் இல்லையா? அதுபோல் தாங்க நம்ம பார்த்து பேச வேண்டும், நிதானித்து பேச வேண்டும். நம்ம இருதயத்தில் வருகிறது தாங்க மற்றவங்களை தீட்டுப்படுத்தாதபடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தையாக நம்ம வாயிலிருந்து புறப்படட்டும். ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழட்டும். ஆமேன். காட் பிளஸ்.